கத்திரிக்காய் பொடிக்கறி ஸ்பெஷலா வறுத்து பொடிச்சு போடுறதுனால நல்ல கமகமான வாசனையா செம்ம டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் பொடிக்கறி குயிக்கா எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதோ 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு, 2-3 காஞ்ச தேங்காய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொரப்பா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து பருப்பு செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிருக்கிற 1/4 கிலோ கத்திரிக்காயும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு 5-6 டேபிள் ஸ்பூன் புளிச்சலமா கரைச்சி கத்திரிக்காயில விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். புளிஜலத்துல கத்திரிக்காய் வதங்கினதும் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொடியை தேவையான அளவுக்கு நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா கத்திரிக்காய் பொடிக்கறி சர்விங்க்கு ரெடி. டீடைல் ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.